அல்லேலூயா, ஆமென். சரி, ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராய் நம்ம கடன் செல்வோம். நமக்கு நேரம் வேகமாய் கடந்து போகிறது. அந்த குறித்த நேரத்தில் நிறைவு செய்து நம்ம வீடுகளுக்கு செல்ல கர்த்தர் உதவி செய்வாராக. கடந்த நாட்களிலிருந்து நம்ம தியானித்து வருகிறோம். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம், அதுல 13வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த மாதத்தில் ஆண்டவர் உங்களுக்கு அப்படியான ஒரு பலனை, ஒரு அபிஷேகத்தை, ஒரு வல்லமைய கர்த்தர் வைத்திருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? நல்ல 2 கரங்களை தட்டி அல்லேலூயா, ஆமென். அப்ப இந்த மாதத்துக்குரிய ஒரு பலன், ஆமென், இந்த மாதத்துக்குரிய ஒரு அபிஷேகம், இந்த நாட்களுக்கு தேவையான ஒரு வல்லமையை ஆண்டவர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். அப்ப பவுல் எழுத சொல்ல, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து எல்லாத்தையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. சொல்லுங்க, என்ன உண்டுங்க? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பலன் உண்டு. அல்லேலூயா, ஆமென். அப்ப இந்த பலன் ஆண்டவர் எதுல கட்டளை இடுகிறார்? கடந்த நாட்கள் நம்ம தியானித்தோம். நம்மளுடைய ஆவி, ஆத்மா, சரீரம். அல்லேலூயா, ஆமென். அப்ப இந்த பலன் எங்க வருதுங்க? என்னுடைய ஆவி, ஆத்மா, சரீரத்துல. அவர் வெறும் ஆவியில மாத்திரம் கொடுக்கல, அல்லது வெறும் ஆத்மாவில மாத்திரம் கொடுக்கல, அவர் நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரத்துல என்ன பண்றாரு? கொடுக்கிறார். அல்லேலூயா, ஆமென். ஒருவேளை ஆவியில கொடுத்துட்டு சரீரத்துல இல்லைன்னா கஷ்டம். ஆமென். நேற்று பாத்தீங்க, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல சென்னையில ஒரு பரபரப்பான செய்தி சொன்னாங்க. என்னன்னா, ரொம்ப நாட்களாக அந்த மார்ச்சரியில, சவக்கிடங்குல உரிமை கோராத சில பிணங்கள் அப்படியே அந்த இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்ப யாரும் உரிமை கோரல, அல்லது அவங்க யார் என்பதே தெரியல. அதனால அரசாங்கம் அவங்களை அடக்கம் செய்ய முடியாம ரொம்ப நாட்களாகவே அந்த மார்ச்சரியில, அந்த சவக்கிடங்குல அவங்களுடைய சரீரங்கள் அப்படியே ஃப்ரீஸ் ஆகி அப்படியே வைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப யோசித்து பாருங்க, எப்ப அந்த ஆவி, ஆத்மா இல்லையோ அந்த சரீரத்துக்கு என்ன இல்லை? மதிப்பு இல்லை, பிரயோஜனம் இல்லை. அப்ப சில நேரத்தில் அந்த ஆவி, ஆத்மா போயிடுச்சு அப்படின்னா, சில நேரத்தில் இந்த சரீரத்தை வாங்குவதற்குள்ள, ஏற்றுக்கொள்வதற்கு கூட ஆள் இல்லாம போயிடுது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு ஒரு பலனை கொடுக்கிறாரு. அது உங்க ஆவி, ஆத்மா, சரீரத்துல அது காணப்பட போகிற. நம்புறவங்க நல்ல 2 கரங்களை தட்டி அல்லேலூயா, ஆமென். நீதிமொழிகள் 24வது அதிகாரம் 10வது வசனத்தை நாம் வாசிப்போம். நீதிமொழிகள் 24:10 வாசிங்க. ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது. ஆமென். அப்ப ஆண்டவர் நமக்கு பலன் கொடுக்கிறாருங்க. இங்க வார்த்தை வசனம் சொல்லுது, ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது. ஆமென். அப்ப ஒரு உலக மனுஷன் சோர்ந்து போவதற்கும் ஒரு ஆவிக்குரிய நபர்கள் சோர்ந்து போறதுக்கு நிறைய வித்தியாசம். ஒரு ஆவிக்குரிய நபர் சோர்ந்து போவானே ஆனால் அவனுடைய ஜபம் சோர்ந்து போகிறது, அவனுடைய விசுவாசம் சோர்ந்து போகிறது, அவனுக்குள்ள இருக்கக்கூடிய சில நம்பிக்கைகள், அல்லது அவன் பெற்றிருக்கக்கூடிய சில வரங்கள், அல்லது அவன் செயல்பட வேண்டிய காரியங்கள், அது எல்லாம் அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே சோர்ந்து போய்விடும். அப்ப அநேக நேரத்தில், குறிப்பாக அங்க சொல்லப்படுது ஆபத்து காலத்துல. சொல்லுங்க, என்ன காலங்க? என்ன காலம்? ஆமா. அப்ப அப்படிப்பட்ட அந்த ஆபத்து காலத்துல நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகி போய்விடும். அப்ப சில ஆபத்துகள், சில பலவீனங்கள், அல்லது சில துயர செய்திகள் இப்படிலாம் நம்ம கேட்கும் போது முதல்ல நமக்குள்ள வரது ஒரு விதமான சோர்வு, ஒரு விதமான ஒரு பயம், ஒரு விதமான அச்சம். ஆனா இங்க ஒரு எச்சரிப்பாக சொல்லப்படுகிற, நீ ஆபத்து காலத்துல நீ சோர்ந்து போனீனா உன்னுடைய பலன் என்ன ஆயிடுங்க? குறுகி போய்விடும். அப்ப அந்த ஆபத்து காலத்தை மேற்கொள்ளத்தக்கதாய், அல்லது உங்களுடைய சில எதிர்மறையான சில காரியங்களை ஜெயிக்கத்தக்க, இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், உங்களுக்கு ஒரு பலனை கர்த்தர் வைத்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். சில நேரத்தில் நம்ம முடிந்து போன காரியம், தோற்று போன காரியம், ஏமாந்த காரியம், இதே நினைச்சு 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 நம்ம என்ன பண்ணிடுவோம்னா சோர்ந்து போய் விடுவோம். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், உன்னுடைய பழைய காரியங்கள், இழந்த காரியங்கள், நஷ்டப்பட்ட காரியங்கள், எதெல்லாம் உங்களை பின்னிட்டு இழுத்துதோ அந்த காரியங்கள் எல்லாம் ஜெயிக்கத்தக்கதாக கர்த்தர் ஒரு புதிய பலனை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா, ஒரு புதிய மாற்றத்தை ஆண்டவர் செய்ய போகிறார். அல்லேலூயா, ஆமென். அப்ப அந்த சோர்வு ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். அதனாலதான் ஏசாயா 40வது அதிகாரம் 29வது வசனத்தை வாசிங்க. ஏசாயா 40:29. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். ஆமென். அப்ப அந்த சோர்ந்து போகிறவனுக்கு தான் ஆண்டவர் பலன் கொடுக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். இந்த காலை நேரத்தில் ஒருவேளை இன்னைக்கு ஆலயத்திற்கு ஒரு சோர்வின் மத்தியில வந்திருக்கலாம். சொல்லுங்க, எதுல வந்திருக்கலாம்?
சோர்வு. ஒருவேளை வீட்டுல நடந்த காரியம், குடும்ப காரியம், பிள்ளைக காரியம், பணக்காரியம். அது இந்த மே மாசம் ஜூன் மாசம்னாலே எல்லா பெற்றோருக்கும் சவால். ஸ்கூல் அட்மிஷன், யூனிஃபார்ம், ஃபீஸ், காலேஜ், அது இதுன்னு சொல்லி ஏதோ ஒரு காரியம் நமக்குள்ள ஒரு சோர்வை ஏற்படுத்தலாம். ஆமென். கண்ணார் ஒரு பிரதர் சந்திக்கும்போது சொன்னார், ஐயோ பிள்ளைகளை சில காரியங்கள் நான் செய்யணும், குடும்பத்தின் காரியங்கள் செய்யணும், சரியான வேலை இல்லை, வருமானம் இல்லை, இதெல்லாம் நினைக்கும் போது பேசாம தற்கொலை பண்ணிக்கலாமான்னு தோணுது. அப்ப பாருங்க, சில வேலைகளை செய்ய நம்மால முடியலன்னா மனுஷனுக்கு வரக்கூடிய எண்ணம் தற்கொலை எண்ணம். ஒருவேளை சூசைட் பண்ணிக்கலாம், ஒருவேளை அங்கிருந்து போயிடலாம், எதை பண்ணிடலாம், அப்படி இப்படின்னு சொல்லி. ஆனா இங்க வார்த்தை சொல்லுகிறது, சோர்ந்து போகிறவனுக்கு ஆண்டவர் பலனை தருகிறார். நல்ல 2 கரங்களை தட்டுங்களேன். இந்த காலை நேரத்தில் நீ சோர்ந்து வந்திருக்கிறீங்கன்னா உங்களுக்கு தான் ஆண்டவர் பலனை தருகிறார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு தான் பலனை தரார். அல்லேலூயா. மெடிக்கல் ரிப்போர்ட் சோர்ந்து போக வச்சிருக்கும், அல்லது நம்ம சரீரத்தின் காரியம் சோர்ந்து போக வச்சிருக்கும், அல்லது நம்ம வேலை, நம்மளுடைய பிசினஸின் காரியம், அல்லது ஏதோ ஒரு பிரச்சனை நம்ம சோர்ந்து போக பண்ணியிருக்கும். அப்ப இங்க சொல்லப்படுகிறது, எல்லாருக்கும் கொடுக்கிற ஒரு பலனை போல அல்ல. இந்த சீசன், இந்த நாள்ல சோர்ந்து போய், உடைந்து போய், கவலையின் மத்தியில, துக்கத்தின் மத்தியில இருக்கிற உங்களுக்கு, எனக்கு தான் கர்த்தர் ஒரு புதிய பலனை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். வயிறு ஃபுல்லா இருக்கிறவங்க நீங்க சாப்பாடு கொடுத்து பாருங்க, தெரியாது. ஆனா பசியோடு இருக்கிற நபருக்கு நீங்க பழைய சோறை கொடுத்தா கூட அவனுக்கு அது அமிர்தமாய் பிரியாணியை போல இருக்கும். அல்லேலூயா. அது போல இன்னைக்கு சோர்ந்து வந்திருக்கிற நமக்கு தான், சோர்ந்து வந்திருக்கிற உங்களுக்கு தான் ஆண்டவர் ஒரு புதிய பலனை வச்சிருக்கிறார். நம்புறவங்க மாத்திரம் நல்ல 2 கரங்களை தட்டி, ஆண்டவரே அந்த பலன் எனக்குள்ள வரட்டும், அன்றே அந்த சத்துவத்தை என் வாழ்க்கையில நீர் பெருக பண்ணுங்க. ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். ஆமென். அப்ப பலன் உண்டு. ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, என்ன உண்டுங்க? பலன். சோர்ந்து போன உங்களுக்கு தான் அந்த பலன். அல்லேலூயா. ஆமென். வேதத்துல கடந்த நாட்கள் நம்ம தியானித்த அந்த பகுதியை மீண்டும் நம்ம தியானிக்க போகிறோம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 2வது வசனத்தை சீக்கிரம் வாசிங்களேன். அப்பொழுது யேசபேல் எலியாவினிடத்தில் ஆள் அனுப்பி, அவர்களில் ஒவ்வொருடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நான் நாளை இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாதே போனால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர்கள் என்று சொல்ல சொன்னாள். ஆமென். அப்ப இந்த யேசபேல்ன்ற ஒரு ராணி எலியான்ற ஒரு தீர்க்கதரிசியின் இடத்துல, ஒரு தேவ மனுஷன் இடத்துல ஆள் அனுப்புறான். சொல்லுங்க, என்ன அனுப்புறாங்க? என்ன அனுப்புறாங்க? ஆள் அனுப்புறாங்க. அந்த காலத்துல ஆள் அனுப்புவாங்க, அல்லது செய்தி அனுப்ப. இப்பெல்லாம் நமக்கு போன் வருது, இப்பெல்லாம் மெயில் வருது, இப்போது மெசேஜ் வருது, எதுனாலும். ஆனா அந்த காலத்துல என்ன அனுப்புறாங்க? ஆள் அனுப்புறாங்க. சொல்லுங்க, என்ன அனுப்புறாங்க? ஆள். இப்ப இந்த ராணி எலியாவின் இடத்துல ஆள் அனுப்பி சொல்றா, நீ எங்களுடைய ஆளுங்களை எல்லாம் கொண்டு போட்ட, நாளைக்கு இந்த நேரத்துல நான் உன்னை உயிரோட வைக்க மாட்டேன், உன்னை நான் காலி பண்ணிடுவேன்னு சொல்லி. அப்ப நல்ல கவனிங்க, அந்த ஆளே நேரா போய் கொண்டு போட்டிருக்கலாம். ஆனா சில ஆட்கள், சில நபர்கள் உங்க வாழ்க்கையில சில செய்தியை கொண்டு வருவாங்க. அந்த செய்தி நம் வாழ்க்கையில ஒரு பெரிய சோர்வை கொண்டு வரும், பெரிய ஒரு துக்கத்தை கொண்டு வரும், பெரிய ஒரு கவலையை கொண்டு வரும். ஒரு மனுஷனுக்கு ஒரு கொடூரமான ஒரு தண்டனை எது அப்படின்னா, தான் சாகக்கூடிய நாளை முன்னாடியே தெரிஞ்சுக்கிறது. தூக்கு தண்டனை கைதிக்கு அவங்க சொல்லிடுவாங்க, இந்த நாள் இந்த நேரத்தில் இவனை தூக்கில் போட்டுருங்க. அப்ப அவனுக்கு அடுத்த நாளே அவனை கொன்னா கூட தெரியாது. ஆனா இன்னும் ஒரு 2 மாதத்துல, இன்னும் ஒரு 2 மாசத்துல அவனை தூக்கில் போட போறாங்கன்னா, ஒவ்வொரு நாளும் அவனை தூக்கில் போட்டதற்கு சமம். ஒவ்வொரு நாளும் அந்த மரணத்தை குறித்து யோசிச்சுக்கிட்டே இருப்பான், ஒரு மரண பயம் இருந்துகிட்டே இருக்கும். இப்ப இந்த இடத்துல எலியாவின் இடத்துல வந்த ஆள் வந்த செய்தி என்ன? நாளைக்கு இந்த நாள்ல இந்த நேரத்துல நீ என்ன பண்ண மாட்ட? இருக்க மாட்ட. அப்ப அந்த வார்த்தை கேட்ட உடனே நல்லா புரிந்து கொள்ளுங்க, வானத்தை அடைத்த ஒரு எலியா, அக்கினியை இறக்கின ஒரு எலியா, மழையை தடுத்த ஒரு எலியா, எத்தனையோ அற்புதங்களை செய்த ஒரு எலியா, இந்த வார்த்தை யேசபேலினுடைய வார்த்தை வந்த உடனே அவன் அப்படியே சோர்ந்து போய் விடுகிறான். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, என்ன ஆயிடுறாங்க? என்ன ஆயிடுறான்? சோர்ந்து போயிடுறான். இப்ப சோர்ந்து போன உடனே அவன் செய்யற காரியம் என்ன? அதே அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்களேன். அவன் வனாந்திரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரிய செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி. அந்த செய்தி வந்தோடனே அங்க சொல்லப்படும், அவன் வனாந்திரத்தில் ஒரு நாள் பிரயாணமாய் போய், அப்படின்னா இருந்த இடத்தை விட்டுட்டான். சொல்லுங்க, இருந்த இடத்தை என்ன பண்ணிட்டா? அப்ப நல்லா புரியுங்க, உங்க வாழ்க்கைக்குள்ள சோர்வு வரும்போது, உங்க வீட்டுக்குள்ள, உங்க உள்ளத்துக்குள்ள, உங்க இருதயத்துக்குள்ள அந்த சோர்வு வந்துருச்சுன்னா, நீங்க இருக்கிற இடத்தை காலி பண்ணிடும். சொல்லுங்க, நீங்க இருக்கிற இடத்த காலி பண்ணிடும்.
அப்ப அந்த சோர்வு வந்த உடனே எலியா அவனுன்னு ஒரு இடம் இருந்திருக்கு, அவருக்குன்னு ஒரு கூடாரம் இருந்திருக்கு, அவருக்குன்னு ஒரு வீடு இருந்திருக்கலாம். ஆனா இந்த சோறு வந்தோடனே என்ன ஆயிடுச்சு, அவன் இருந்த இடத்தை விட்டுட்டு வனாந்திரமான ஒரு இடத்துக்கு போறான், ஒரு காட்டு பகுதிக்கு போறான்னு வச்சுக்கோ. அங்கே போய் அங்க சொல்லப்படும் ஒரு சூறை செடியின் கீழே போய் படுத்துக்கிட்டு அங்க சொல்றான், போது ஆண்டவரே, இதுக்கு மேல நான் வாழ்வதற்கு விரும்பவில்லை, நான் என் பிதாக்களை பார்க்கல, நான் உத்தமன் அல்ல, நான் சாகட்டும், என் ஜீவனை எடுத்துருங்கன்னு சொல்லி வேண்டான். இப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்க, இப்படிப்பட்ட சில சோர்வுகள் நம்ம வாழ்க்கைக்குள்ள வரும் பொழுது நம்ம இடத்தை காலி பண்ணிடும், நம்முடைய ஸ்தலத்தை காலி பண்ணிடும், நம்முடைய ஸ்தானத்தை காலி பண்ணிடும், நம்முடைய அபிஷேகத்தை காலி பண்ணிடும், நம்முடைய விசுவாசத்தை காலி பண்ணிடும். கர்த்தர் நமக்கு கொடுத்த அந்த அழைப்பை மறக்க செய்து அவன் பாருங்க, அது இருக்க வேண்டிய இடம் மற்ற காரியத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு அவன் ஓடுறான், வனாந்திரத்துக்கு ஓடுறான். பக்கத்துல பதில் சொல்ல, எங்க ஓடுறான், எங்க ஓடுறான், வனாந்திரத்துக்கு ஓடுறான். இப்ப வனாந்திரத்துல ஓடி போய் ஒரு சூறை செடியின் கீழே, அப்ப அவனுக்குன்னு ஒரு இடம் இருக்கு, அவனுக்குன்னு ஒரு கூடா இருக்கு, எல்லாத்தையும் விட்டுட்டான். இப்ப சூறை செடியின் கீழே போய் படுத்துக்கிட்டு நான் சாகணும், நான் சாகணும், நான் சாகணும்னு இருக்கிறான். இதுதான் சோர்வுக்கு செய்யக்கூடிய ஒரு ஆபத்தான காரியம். அநேக நேரத்தில் கிறிஸ்தவர்களுக்குள்ளே, அநேக நேரத்தில் ஊழியக்காரர்களுக்குள்ளே, அநேக நேரத்தில் வேதத்தை சுமக்கிறவர்களுக்குள்ளே இப்படிப்பட்ட சோர்வுகள் வந்தால் நல்லா புரிந்து கொள்ளுங்க, நம்முடைய வரம் மறந்து போய்விடும், நமக்கு பெற்றுக்கொண்ட வாக்குத்தத்தம் மறந்து போயிடும். அநேக நேரத்தில் போது எதுக்கு வாழணும், எதுக்கு நாம உயிரோடு இருக்கணும்ன்ற ஒரு எண்ணத்தை பிசாசானவன் கொண்டு வந்து விடுவான். அப்ப இந்த இடத்துல பார்க்கிற எலியா துவண்டு போய் சோர்ந்து போய் அந்த இடத்துல அந்த சூறை செடியின் கீழே அவன் படுத்து கொள்ளுகிறான். அடுத்து என்ன நடக்குது, 5வது வசனம் சீக்கிரம் வாசிங்களேன். ஒரு சூறை செடியின் கீழ் படுத்து கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்றான். அப்ப பாருங்க, அந்த சூறை செடியின் கீழே போய் படுத்துட்டான், எல்லாத்தையும் விட்டான் போ அப்படின்னு. ஒரே தோல்வி, ஒரே வேதனை, ஒரே ஏமாற்றம். ஆனா நான் சொல்லுகிற பரலோகம் அவனை விடவில்லை. ஒரு அலையிலேயே சொல்லுங்கள, சோர்ந்து போய் துவண்டு போய் படுத்திருந்த எலியாவை இப்ப தூதன் தட்டி எழுப்புறான். பக்கத்துல தட்டி சொல்லுங்க, தட்டி. அல்லேலூயா. அப்ப அநேக நேரம் நாம சோர்ந்து போயிடுவோம், ஆனா நம்மை குறித்து பரலோகம் சோர்ந்து போவதில்லைங்க. நல்ல 2 கரங்களை தட்டி. எலியா சோர்ந்து போய் விட்டான், அவனுடைய மனுஷன் சோர்ந்து போய் விட்டான், ஆனா எலியாவை அழைத்த தேவன் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். அவன் சோர்ந்து போய் போதும் சாகர ஒரு எண்ணம் வந்தாலும் அங்க பாருங்க, தூதனை அனுப்பி ஆண்டவர் தட்டி கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. அவனை எழுப்பி கொண்டே இருக்கிறார். காரணம், அவர் உங்கள் மேல நோக்கமாய் இருக்கிறார், உன்னோட உள்ளம் திரியங்களை அறிந்திருக்கிறார். ஒருவேளை கடந்து வந்த வாரம், கடந்து வந்த நாட்கள் பல சவால், பல சேலஞ்ச், பல தோல்வி. நான் சொல்லுகிறேன், உங்களை இந்த காலை நேரத்தில் பலிபீடத்திலிருந்து ஆண்டோட வார்த்தை அது தட்டி கொண்டே இருக்கிறது, எழுப்பி கொண்டே இருக்கிறது. நீங்க சொல்றீங்க போதும், நீங்க சொல்றீங்க சோர்வு, நீங்க சொல்றீங்க கவலை, நீங்க சொல்றீங்க என் வாழ்க்கை விரக்தி, நீங்க சொல்றீங்க என்னோட வாழ்க்கை டைவர்ஸ். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறாரு, உன்னோட சூழ்நிலையின் மத்தியில் நான் உன்னை விட்டு விட்டு போகிறவர் அல்ல, உன்னை நான் தட்டி கொண்டே இருக்க போகிறேன். தூதனை நான் அனுப்ப போகிறேன், உனக்குரிய மன்னாவை அனுப்ப போகிறேன், உனக்குரிய அப்பத்தை நான் அனுப்ப போகிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமென். அப்ப அங்க சொல்லப்படுது, கர்த்தருடைய தூதன் திரும்ப வந்து 2ஆம் தரம் அவனை தட்டி எழுப்புகிறான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். முதல் தரம் தட்டி எழுப்புகிறான், அவன் அப்படியே விழித்து பார்த்து புசித்து குடித்து அப்படியே திரும்ப படுத்துட்டான். இப்ப 7வது வசனம் சொல்லுது, 7வது வசனத்தை வாசிங்களேன். கர்த்தருடைய தூதன் திரும்ப 2ஆம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். அப்ப சோர்வுக்கு மத்தியில சுருண்ட எலியாவை தட்டி எழுப்பிக்கிட்டே இருக்குது பரலோகம். அல்லேலூயா. தூதன் தட்டி எழுப்பிக்கிட்டே இருக்கிறான். அல்லேலூயா. பக்கத்துல தட்டுங்க பாப்போம், ஒரு தட்டு தட்டுங்க. அல்லேலூயா. ஆமா, சில நேரத்துல ஃபேனு கீழே உட்கார்ந்தாலும் ஒரு சொக்கு சொக்கும், ஃபேன் இல்லாட்டினாலும் ஒரு சொக்கு சொக்கும். அல்லேலூயா. நம்ம வாங்கின வரம் அப்படி இல்லை, உங்களை நம்பி ஏசி எல்லாம் போட்டா அவ்வளவுதான் போல இருக்குது. அல்லேலூயா. நீங்க பாட்டுக்கு பிரசங்கம் பண்ணுங்க பாஸ்டர், நாங்க மேல் ஆகாய வானம் வரைக்கும் அப்படியே போய் ஆண்டரே பார்த்துட்டு வந்துடுறோம். அல்லேலூயா. ஆமென். இப்ப என்னாச்சு, தூதன் திரும்ப வந்து தட்டி எழுப்புறான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ ஒரு காரியத்தை சொல்றான், நீ எழுந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் அது வெகு தூரம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். அப்ப அவன் போது சாகுறேன்றான், எலியா சொல்றான் நான் என்ன பண்றேன், சாகுறேன்றான். ஆனா பரலோகம் சொல்லுது, நீ இன்னும் போக வேண்டிய தூரம் இருக்கு. நல்ல 2 கரங்களை தட்டி. அல்லேலூயா. ஆமென். யோசிச்சு பாருங்க, ஒரு பிள்ளை வந்து ஐயோ நான் சாக போறேன்னா எந்த பெற்றோரும் விட மாட்டாங்க. அல்லேலூயா. அவனுக்கு எப்படியா கவுன்சிலிங் கொடுத்து கேட்கறத வாங்கி ஏதாவது பண்ணி என்ன பண்ணுவாங்க, அந்த சிந்தனையை என்ன பண்ணுவாங்க, மாத்துவதற்கு முயற்சி செய்வாங்க. இப்ப எலியாவும் பரலோகத்தினோட பிள்ளை இப்ப சுருண்டு படுத்து போதும் அப்படின்றான்.
ஆனா தூதன் வந்து சொல்ற, இல்ல இல்ல, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். ஒருவேளையிலேயே சொல்லுங்களேன். ஆமென். ஒருவேளை இந்த ஆலயத்துக்குள்ள ஒரு வேலை சோர்ந்து போய், அல்லது என் வாழ்க்கை போதும், அல்லது சில சூழ்நிலைகள் போதும்னு சொல்லி இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறீங்கன்னா, ஆண்டவர் சொல்றாரு, நீ எதை போதும் என்று, எதை நீ புல் ஸ்டாப் வச்சு முடிக்கிறியோ அந்த இடத்திலிருந்து ஆண்டவர் உனக்கு ஒரு புதிய துவக்கத்தை கொடுக்க அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப எலியா சொல்றாரு போதும். சொல்லுங்க, எலியா என்ன சொல்றாருங்க? எலியா என்ன சொல்றாரு? பிரசங்கம் போதும். அல்லேலூயா, ஆமென். அப்ப எலியா சொல்றாரு போதும். ஆனா பரலோகம் சொல்லுது, நீ போ, நீ போக வேண்டிய தூரம். அல்லேலூயா, ஆமென். அப்படி தட்டி எழுப்பினோடனே இப்ப அங்க நம்ம பார்க்கிற 8வது வசனத்தை வாசிங்களேன். அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவும் பகலும் ஓரேப் என்னும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். அப்ப இதை பலமுறை நம்ம தியானிச்சு இருக்கிறோம். நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. அப்ப இதை பலமுறை நம்ம தியானித்து இருக்கிறோம். எலியா போதும் அப்படின்னு சொல்லி போய் படுத்துக்கிட்டார். அப்ப படுத்த எலியாவுக்கு இப்ப தூதன் அப்பத்தை கொண்டு வந்து சொல்றான், நீ சாப்பிடு, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். அப்ப அங்க சொல்லப்படு, அவன் சாப்பிட்டு பலன் அடைந்து அதற்கப்புறம் 40 நாட்கள் இரவும் பகலும் நடந்து ஓரேப் என்கின்ற பர்வதம் வரை கடந்து போகிறான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா, ஆமென். அப்ப இந்த இடத்துல ஆண்டவர் ஆலயத்துக்கு சொல்லக்கூடிய ஒரு காரியம் உண்டு. என்ன அப்படின்னா, ஒருவேளை நாம போதும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். சொல்லுங்க, நாம போதும் நினைக்கலாம். அப்ப நம்ம போதும் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி நம்ம முடிக்கிற இடத்துல இங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு? இல்ல மகனே, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். அப்ப வார்த்தையில மாத்திரம் சொல்லல, அதற்கேற்ற ஒரு உணவை தருகிறார், அதற்கேற்ற மன்னாவை தருகிறார், அதற்கேற்ற வசனத்தை தருகிறார், அதற்கேற்ற ஏதோ ஒரு அபிஷேகத்தை, ஒரு பலன் ஆண்டவர் தருகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்ப நல்ல கவனிங்க. இப்ப எலியாவுக்கு ஒரு 70 வயசு அப்படின்னா, இந்த 70 வயசுல செய்யாத காரியத்தை இந்த ஒரு முறை அவன் பெற்றுக்கொள்ளக்கூடிய பலத்தினால அடுத்து அவன் ஒரு வாரம் நாளும் ஒரு மாசம் நாளும் அந்த சின்ன காலகட்டத்தில் செய்யற காரியம் இந்த 70 வயசு காலத்துல செஞ்சதை விட பெருசா இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அப்ப நீங்க சொல்றீங்க, போது ஆண்டவரே, சோர்ந்து போய் சொல்றீங்க. ஆனா ஆண்டவர் மீண்டும் ஒரு தருணத்தை தரார், மீண்டும் ஒரு வாய்ப்பை தரார். அந்த வாய்ப்பை நம்ம சரியா பயன்படுத்திக்கிட்டோம்னா, இதுவரை உங்க வாழ்க்கையில செய்ததை விட இதுக்கப்புறம் செய்யக்கூடிய அந்த ஒரு செயல் அது பெரியதா இருக்கும். அல்லேலூயா. இப்ப எலியா அதை சாப்பிட்டதுக்கு அப்புறம் பலன் வருது, 40 நாட்கள் நடக்கிறான், ஒரே பர்வதத்துக்கு போறான். அதற்கப்புறம் பரலோகம் திறக்கப்படுகிறது, அக்கினிமயமான ரதம் இறங்குது, எலியாவை அழைத்து செல்லுகிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா, ஆமென். அப்ப இந்த நாட்கள்ல சோர்ந்து போய் இருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் பலன் தருகிறார். அல்லேலூயா, ஆமென். அந்த பலன் என்ன செய்யும்? இதுவரை செய்யாததை செய்யும். அல்லேலூயா, இதுவரை செய்ய முடியாததை செய்யும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். இப்ப நேத்து அமைச்சரவை அந்த லிஸ்ட் போட்டாங்க. இப்ப அதுல பார்க்கும் பொழுது பாத்தீங்க, நிறைய புதிய முகங்கள்லாம் இருந்தாங்க. அதுல நம்ம பார்க்கும் பொழுது இவரு திரு செங்கோட்டையன் ஐயா, அவருக்கு வந்து நிதித்துறை கொடுத்திருந்தாங்க. என்ன கொடுத்திருந்தாங்க? பினான்ஸ் டிபார்ட்மெண்ட். என்ன வயசுன்னு பார்த்தா 78. என்ன வயசுங்க? 78. அப்ப அவர் குறித்து சொல்றாங்க, எம்ஜிஆர் காலத்துல மினிஸ்டர், ஜெயலலிதா அம்மையார் காலத்துல மினிஸ்டர், இப்ப ஜோசப் விஜய் முதலமைச்சர், அவர் காலத்துல என்னது? ஆமா, அமைச்சர். அப்ப முந்தி இருந்த அமைச்சர் என்ன அவர் வகித்த அந்த டெசிக்னேஷன் பார்த்தா போக்குவரத்து துறை, மின்சாரத்துறை, அப்படி இது. ஆனா அதெல்லாம் விட இந்த 78 வயசுக்கு அப்புறம் இப்ப இவர் நாளைக்கு எடுக்கிற அந்த பொசிஷன் என்னன்னா நிதித்துறை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். அப்ப முந்தியெல்லாம் எடுத்த டிபார்ட்மெண்ட்டை விட இப்ப இந்த ஸ்டேஜில் எடுத்திருக்கிற அந்த டிபார்ட்மெண்ட் என்னதுங்க? பெருசு. இவங்க கையெழுத்து போட்டாதான் மற்ற துறைக்கு பணம் போகும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா, ஆமென். அப்ப நல்லா கவனிங்க. அப்ப நான் வயசை பார்த்தேன், வயசு 78. இன்னும் 2 வருஷம் போனாலே என்ன வயசு? 80. நம்மளை விட வேகமா நடக்கிறாரு. அல்லேலூயா. ஃபைல் எடுக்கிறாங்க, வேகமா போறாங்க, வராங்க, ஓடுறாங்க, ஒடியாடுறாங்க. வயசு 80 கிட்ட வந்துருச்சு. இதுக்கு முன்னாடி அவங்க வகித்த அந்த போஸ்டிங் எல்லாம் நார்மலா இருந்துச்சு. ஆனா இப்ப அவர் வகிக்கிற அந்த நிதித்துறை அது பவர்ஃபுல். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அது போல நல்ல புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஒரு எலியா முந்தி செய்த காரியங்கள் அது வேற. ஆனா இப்ப அந்த அப்பத்தை சாப்பிட்டு அவன் பெற்றுக்கொண்ட பலம் பார்த்தா 40 நாள் இரவும் பகலும் நடக்க வேண்டிய காரியத்தை நான் சொல்ல இதுவரை செய்யாததை இதுக்கப்புறம் நீங்க செய்ய போறீங்க. புரிஞ்சவங்க மாத்திரம் நல்ல 2 கரங்களை தட்டி 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 அல்லேலூயா,
ஆமா, அமைச்சரவை அது இதுன்றார், பாஸ்ட் ஏதோ கட்சியில சேர்ந்துட்டாருன்னு நினைச்சிட போறீங்க. அல்லேலூயா, ஆமென். புரியறதுக்காக சொல்றேன். அப்ப சோர்ந்து போன உங்களுக்கு தான் அந்த பேலன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். அந்த சத்துவம் இல்லாம திகைத்து நிற்கிற உங்களுக்கு தான் அந்த சத்துவம். அல்லேலூயா. இதை வாங்கி நான் என்ன செய்ய போறேன்? இதுவரை செய்யாதது செய்ய போறீங்க. அல்லேலூயா. இதுவரை நடக்காதது நடக்கும். அல்லேலூயா. இதுவரை கேட்காதது கேட்கும். இதுவரைக்கும் வராதது வரும். ஏன்னா அப்படிப்பட்ட பலனை பரலோகம் இந்த காலை நேரத்தில் உங்களை தேடி அது அனுப்பி கொண்டே இருக்கிறது. அற்புதத்தை, அதிசயத்தை பார்க்க போறீங்க. அல்லேலூயா. யோபுனோட வாழ்க்கையில பார்க்கிறோம். யோபு 30வது அதிகாரம் அல்ல 16வது வசனத்தை அப்படி சீக்கிரம் வாசிங்க. நேரம் ஆகையால் இப்போது என் ஆத்துமா என்னில் முறிந்து போயிற்று, உபத்திரவத்தின் நாட்கள் என்னை பிடித்து கொண்டது. ராக்காலத்திலே என் எலும்புகள் துளைக்கப்பட்டு என் நரம்புகளுக்கு இளைப்பாறுதல் இல்லாதிருக்கிறது. நோயின் உக்கிரத்தினால் என் உடுப்பு வேறுபட்டு போயிற்று. அது என் அங்கியின் கழுத்து பட்டையை போல என்னை சுற்றி கொண்டது. சேற்றிலே தள்ளப்பட்டேன், தூளுக்கும் சாம்பலுக்கும் ஒப்பானேன். உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், நீர் எனக்கு மறுஉத்தரவு கொடாதிருக்கிறீர். கெஞ்சி நிற்கிறேன், என் மேல் பாரமுகமாய் இருக்கிறீர். அப்ப யோபு தான் அனுபவித்த வேதனைகளை அந்த இடத்துல அப்படியே லிஸ்ட் போடுறாரு. 30வது அதிகாரம் 16வது வசனத்துல இருந்து நம்ம பார்க்கும் பொழுது அவர் சொல்றாரு, என் ஆத்மாவில் என்னில் முறிந்து போயிற்று, உபத்திரவத்தின் நாட்கள் என்னை பிடித்து கொண்டது. அடுத்தது சொல்றார், ராக்காலத்துல என் எலும்புகள் துளைக்கப்பட்டு என் நரம்புகளுக்கு இளைப்பாறுதல் இல்லாது இருக்கிறது. அடுத்து அந்த நோயினுடைய அந்த உக்கிரத்தை சொல்றார். 18வது வசனம், நோயின் உக்கிரத்தினால் என் உடுப்பு வேறுபட்டு போயிற்று. அது என் அங்கியின் கழுத்து பட்டையை போல என்னை சுற்றி கொண்டது. சேற்றிலே தள்ளப்பட்டேன், தூளுக்கு சாம்பலுக்கு ஒப்பான். இப்படி யோபு அவர் சொல்ற அந்த வார்த்தை எதை காண்பிக்கிறது? ஒரு விதமான சோர்வு. சொல்லுங்க, என்னதுங்க? சந்தோஷத்துல சொல்றாரா, சோர்ந்து போய் சொல்றாரா? ஆமென். அப்ப ஆண்டவர்கிட்டயும் சொல்லி எனக்கு எதுவும் பதில் வரல, அப்படி என் நோய் இருக்குது, அப்படி என்னுடைய எலும்பு இருக்கு, அப்படி என்னுடைய நரம்பு இருக்குன்னு சொல்லி யோபு தன்னுடைய வலி, வேதனை, அவர் அனுபவிக்கக்கூடிய அந்த பாடுகளுடைய அந்த உக்கிரத்தை அவர் விவரித்து அப்படியே சொல்லிக்கிட்டே வரார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். அப்ப யோபுனோட வாழ்க்கை தெரியும். ஒரு டைம் வருது, ஒரு ஏற்ற வேலை வருது. அந்த சோர்ந்து போய் இருக்கிற இந்த யோபுக்கு கர்த்தர் ஒரு பலனை கொடுக்கிறார். அல்லேலூயா, ஆமென். அப்ப அந்த ஒரு பலன், அந்த ஒரு வாசல் திறக்கப்பட்ட உடனே அவன் இழந்ததை அப்படியே இரட்டத்தனையாய் அவன் பெற்றுக்கொள்கிறான். நல்ல 2 கரங்களை தட்டுங்களேன். ஆமென். அப்ப அவன் சோர்வாய் இருக்கும்போது லிஸ்ட் போட்டு சொல்றான், இப்படி இருக்கு என்னுடைய சரீரம், என்னுடைய எலும்பு, என்னுடைய நரம்பு, என் சூழ்நிலை, அப்படியே சோர்ந்து போய் உடைஞ்சு போய் சொல்றான். அதே யோபு அவன் ஆசீர்வதிக்கப்படும் பொழுது என்ன நடக்குது? யோபு 42வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கல. கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். 14,000 ஆடுகளும் 6,000 ஒட்டகங்களும் 1000 ஏர்களும் 1000 கழுதைகளும் அவனுக்கு உண்டாயின. 7 குமாரரும் 3 குமார்த்திகளும் அவனுக்கு பிறந்தார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். அப்ப பாருங்க, அங்க சொல்லப்படும் முன்ன பார்த்தோம், அவ்வளவு வலி, அவ்வளவு வேதனை. சொல்லுங்க, அவ்வளவு வலி, அவ்வளவு வேதனை. சோர்ந்து போய் என்னடா லைஃப், அந்த நிலைமையில அவர் புலம்புறாரு. ஆனா இப்ப அவருடைய பிந்தின நிலைமை சொல்லப்படுகிறது. அவருடைய முந்தின நிலைமையை பார்க்கலாம், அவருடைய பிந்தின நிலைமையை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. அப்ப அப்படியே 7 குமாரர் 3 குமார்த்தி எல்லாம் சொல்லி கடைசியில அந்த வசனம் சொல்லு 16 வருஷத்துக்கு பின்பு யோபு 140 வருஷம் உயிரோடு இருந்து 4 தலைமுறையாக தன் பிள்ளைகளையும் தன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கண்டான். நல்ல 2 கரங்களை தட்டுங்க பாப்பா. அல்லேலூயா. சாக வேண்டியவன் அந்த ஓட்டை பிடிச்சு சொரிஞ்சு எலும்பு நரம்பு எல்லாம் அஃபெக்ட் ஆகி அவ்வளோ டிப்ரெஷன், அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ல இருந்த யோபு இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு புது பலன் கிடைக்குதுங்க. புது ஒரு தருணத்தை, புது ஒரு வாய்ப்பை கொடுக்குறார். சோர்ந்து போயிருந்த அந்த யோபுக்கு ஒரு பலனை கொடுத்து இப்ப சொல்லப்படுகிறது, ஆஸ்தி வந்துருச்சு, பிள்ளைங்க வந்துட்டாங்க. அடுத்து இந்த பலனுக்கு அப்புறம் அந்த பலனை பெற்றுக்கொண்டு யோபு என்ன செய்யறாரு? அங்க 140 வருஷம் உயிரோட இருந்தாரா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சாவரன்னு சொன்னேன், வலிக்குதுன்னு சொன்னேன், வேதனையா இருக்குன்னு சொன்னேன் அந்த யோபு இப்ப என்னாச்சு? எத்தனை வருஷம் வாழ்றாருங்க? கையை வைத்து சொல்லுங்க, எத்தனை வருஷம்? 140. அதுதான் ஆண்டவர் செய்யக்கூடிய காரியம். நல்ல 2 கரங்களை தட்டி. அடுத்தது அங்க சொல்லப்படுகிறது, அவன் 4 தலைமுறையாக தன் பிள்ளைகளையும் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளை பார்த்தானா. இன்னும் நல்ல 2 கரங்களை தட்டி. அப்ப முந்தின வாழ்க்கை சோர்வு, முந்தின வாழ்க்கை வேதனை, முந்தின வாழ்க்கை கஷ்டம், கிட்டத்தட்ட நான் செத்தா பரவாயில்ல
அப்படி இருந்த யோபை ஆண்டவர் சாகடிக்கல. ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். காரணம், சோர்ந்து போகிறவனுக்கு அவர் வேதனையை கொடுக்கிறவர் அல்ல, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுக்கிற ஆண்டவர். அந்த பலன் இழந்ததை மீட்டெடுத்தது, பிள்ளைகளை காண செய்தது. அங்க சொல்லப்படுது 140 வருஷம் அந்த பலனுக்கு அப்புறம். ஆமென். அடுத்தது சொல்லப்படுகிறது, அவன் பிள்ளைகளின் பிள்ளைகளை பார்க்க கர்த்தர் உதவி. நல்ல 2 கரங்களை தட்டுங்க. ஆமென். அப்ப இந்த இடத்துல ஒருவேளை ஐயோ போதும், இந்த வருஷமே எனக்கு வேணாம், இந்த வருஷம் நியூ இயருக்கு நான் இருக்க மாட்டேன், இப்படிலாம் நீங்க நினைச்சீங்கன்னா நான் சொல்றேன், இன்னும் உனக்கு ஆண்டு வருஷத்தை வச்சிருக்கிறார், இன்னும் கர்த்தர் ஆயுசை வச்சிருக்கிறார். ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். ஏன்னா சோர்ந்து போகிற உங்களுக்கு தான் கர்த்தர் பலனை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அவன் தலையில் கை சொல்லுங்க, சோர்ந்து போகிற எனக்கு கர்த்தர் புதிய பலனை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. ஆமென். நல்ல 2 கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. அல்லேலூயா. ஆமென். சரி, அப்ப சோர்ந்து போகிறவங்களுக்கு என்ன கொடுக்குறாருங்க? பலன். பக்கத்துல பார்த்து சொல்ல, சோர்ந்து போகிறவங்களுக்கு என்ன? இப்ப நீங்க இன்னைக்கு சோர்ந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கொடுக்குறாருங்க? என்ன கொடுக்குறார்? ஐஸ், மோர், டீ, காபி, மோர், பலன். ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். சரி, இன்னொரு காரியத்தை சொல்லி நம்ம கடந்து போக போறோம். ஏசாயா தீர்க்கதரிசி 40வது அதிகாரம் 31வது வசனத்தை வாசிங்க. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். அப்ப இந்த செய்தியில 2 பாயிண்ட் பார்க்கிறோம். முதல் பாயிண்ட், சோர்ந்து போறவனுக்கு என்னங்க? சத்தமா சோர்ந்து போறவங்களுக்கு பலன். 2வது காரியம், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கோ புது பலனை கர்த்தர் கொடுக்கிறார். நல்ல 2 கரங்களை தட்டி அல்லேலூயா. ஆமென். நான் இப்படி சொல்ற, சோர்ந்து போறவங்களுக்கு கொடுக்கிற பலனை விட கர்த்தருக்காய் காத்திருக்கிறவர் அடைகிற பலன் அது அதை விட மேலானதா இருக்கும். அல்லேலூயா. ஆமென். அப்ப அங்க சொல்லப்படுகிற சோர்ந்து போகிறவங்களுக்கு பலன், கர்த்தருக்கு காத்திருக்கிறவங்களுக்கு என்னங்க? புது பலன். ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். ஆமென். அப்ப அந்த கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது, அந்த காத்திருப்பு அப்படின்னா என்னன்னா, நமக்கு குறிக்கப்பட்ட நேரம். அல்லேலூயா. ஆமென். நமக்கு குறிக்கப்பட்ட நேரம், அல்லது ஆண்டவர் நமக்கு ஏதோ ஒன்றை நிறைவேற்றும் காலம். அப்ப அந்த நிறைவேற்றும் காலம், அந்த குறிக்கப்பட்ட அந்த நேரம் வர வரைக்கும் அவனுடைய பலத்தை கையில நீங்க அடங்கி இருக்க, அல்லது அடங்கி இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் புது பலனை கொடுக்கிறார். புரிஞ்சவங்க மாத்திரம் நல்ல 2 கரங்களை தான். அல்லேலூயா. ஆமென். அப்ப கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ, அந்த காத்திருப்புனா என்ன? எனக்குன்னு ஆண்டு ஒரு நேரம் வச்சிருக்கிறாரு, அந்த நேரத்தில் ஆண்டவர் செய்வார். ஆமென். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்கு பண்ண, நான் உனக்கு ஆண் பிள்ளை தரேன், அல்லது உனக்கு ஒரு சந்ததி ஏற்படுத்துறேன் சொல்லி அடுத்த நாளே கிடைக்கல. he needs to wait for another 25 years. எத்தனை வருஷம் காத்திருந்தா? 25 வருஷம். நான் சொல்ல, அந்த 25 வருஷம்ன்றதே ஒரு வாலிப பிள்ளையினோட வயசுங்க. ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்க, இவனோட வாக்கு தத்தம் கர்ப்பம் தரித்து அது ஈன்று எடுப்பதற்கு 25 வருஷம் காத்திருக்கணும். கிட்டத்தட்ட ஒரு பிள்ளை பிறந்து அவனுக்கு திருமணம் செய்யக்கூடிய ஒரு வயது வர. அப்ப அந்த குறித்த காலம் ஆபிரகாம் காத்திருந்ததுனாலதான் அவன் இன்றைக்கும் விசுவாசத்தின் தகப்பனாக போற்றப்படுக. புரிஞ்சவங்க நல்ல 2 கரங்களை தட்டி. அப்ப ஆபிரகாமுக்கு தேவை அந்த பிள்ளை அல்ல, ஆபிரகாமுக்கு தேவையானது விசுவாசம். அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு தேவையானது அந்த குறித்த நாள் வரைக்கும் காத்திருப்பது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். என் வாழ்க்கையில ஆண்டவர் செய்ய நினைக்கிறது அது கண்டிப்பா நடக்கும். அல்லேலூயா. அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆனா நடக்கிற வரைக்கும் நான் பொறுமையோடு இருக்க வேண்டும், நடக்கிற வரைக்கும் நான் விசுவாசத்தோட இருக்க வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். வாக்குத்தத்தம் வந்துருச்சுங்க, வார்த்தை வந்துருச்சு, ஆனா நிறைவேறுவதற்கு ஒரு குறித்த காலம் இருக்கிறது, ஒரு குறித்த நேரம் இருக்கிறது. அப்ப அதுதாங்க சொல்லப்படுது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ, அந்த காத்திருப்பு அப்படின்றது இட்ஸ் அன் காட்ஸ் அப்பாயிண்டட் டைம். கர்த்தர் உங்களுக்கு முன் குறித்திருக்கிற ஒரு நேரம் அது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். அப்ப அந்த காத்திருப்பு நேரம் வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு குறித்த எல்லாவற்றையும் ஆண்டவர் நிறைவேற்றுகிறார். அப்ப காத்திருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் என்ன செய்யறாரு? அடுத்த 2 காரியம். புலம்பல் 3வது அதிகாரம் 25வது வசனத்தை வாசிங்க. நமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவர். ஆமென். அப்ப ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருக்கிற, அல்லது அந்த குறித்த நேரத்துக்காய் காத்திருக்கிற உங்களுக்கு எனக்கும் கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். புரிஞ்சவங்க நல்ல 2 கரங்களை தட்டி அல்லேலூயா. நான் காத்திருக்கிறேங்க, என்ன பயன்? உனக்கு அவர் நல்லவராய் இருப்பார். பக்கத்தில் சொல்ல, ஏசப்பா உங்களுக்கு நல்லவராய் இருப்பார். அல்லேலூயா.
நோக்கிக் கொண்டு ஆ, என் ரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன். ஆ. என் தேவன் என்னை கேட்டருளுவார். ஆமென். நான் கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது என் ஜெபத்தை, என் ஆசை, என் அங்கலாய்ப்பை, என் வேண்டுதலை, என்னுடைய உபவாசத்தை எல்லாவற்றையும் அவர் கேட்டருளுவார். புரிஞ்சவங்க நல்ல 2 கரங்களை தட்டி அல்லேலூயா. முதல் காரியம், காத்திருந்தா அவர் யாருங்க? நல்லவர். பக்கத்துல சொல்லுங்க, அவர் யாரு? ஆமா, நல்லவர், நடுவர் அவங்க இல்ல. உங்களுக்கு God is good to you. அவர் நல்லவர். பக்கத்துல நல்லா பார்த்து சொல்லுங்க, அவரு ஏசப்பா உங்களுக்கு எப்ப? காத்திருக்கும் பொழுது. 2வது காரியம், நீங்க காத்திருந்தா நீங்க கேட்கறதெல்லாம், நீங்க வேண்டதை எல்லாத்தையும் அவர் என்ன பண்ணுவாரு? கேட்டருளுவார். கேட்டுட்டாருன்னா அருளுவார்னு அர்த்தம். ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமென். ஆமா, முதலமைச்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சேர்ல வெள்ளை டவல் போட்டு உட்கார்ந்தாராம். எதுல போட்டு உட்கார்ந்தாரா? வெள்ளை டவல். ஆமா. இங்க வடகிழக்கு மாநிலத்திலிருந்து ஒரு பிள்ளை, அது சில காரணங்களை சொல்லி அந்த வெள்ளை டவல்ல என்ன பண்ணாதீங்க, உட்காராதீங்கன்னு ஒரு மெசேஜ் போட்டிருக்கு. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளை டவலை என்ன பண்ணிட்டாரா? அட, ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். ஆமென். நமக்கு அது பிரச்சனை இல்லை. அவரு சோஃபால உட்கார்றாரு, சேர்ல உட்காராரு. நம்ம நியூஸை பார்த்து நம்ம போறோம். அந்த பிள்ளை சில காரணங்களை சொல்லி வெள்ளை டவல்ல என்ன பண்ணாதீங்க, உட்கார. சின்ன மெசேஜ், எங்கேயோ தமிழ்நாட்டில் இல்லை, எங்கேயோ ஒரு மூலையிலேருந்து அனுப்பியிருக்கு. அதை பார்த்துட்டு இப்போ அவர் என்ன பண்ணிட்டாரா? அந்த வெள்ளை டவல்ல போட்டு அவர் என்ன பண்ணலையா? உட்காரு. அப்போ நீ யோசிச்சு பாருங்களேன், மொழி தெரியாத, கலாச்சாரம் வித்தியாசப்பட்ட ஏதோ ஒரு பிள்ளை இன்னொரு மாநில முதலமைச்சருக்கு ஒரு மெசேஜ் அனுப்புறத அவர் கேட்டு மாத்திக்கிறாருன்னா, நான் சொல்கிறேன், நீ அவருடைய சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது அவர் உனக்கு அந்த ஜெபத்தை கேட்டு பதில் கொடுப்பது அதிகரிச்சு. அல்லேலூயா. ஆமென். அப்ப முதல் காரியம், அவர் நல்லவர். சொல்லுங்க, ஏசப்பா எனக்கு. 2வது காரியம், நீங்க கேட்கிறத என்ன பண்ணுவாரு? செய்வார். கேட்டு அருள்வார். கேட்பார் இல்ல, கேட்டு அருள்வார். அப்ப அவர் கேட்டு அதுக்குபடியே உங்களுக்கு என்ன பண்ண போறார்? செய்ய போகிறார். ஆண்டனி செய்ய போகிறார். ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். எத்தனை பேர் நம்புறீங்க ஆண்டவர் செய்ய போறார்? ஆமென். சரி, யாத்திராகமம் 34வது அதிகாரம். அந்த கர்த்தருடைய சமூகத்துல இருந்து என்ன நடக்குது சில காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். யாத்திராகமம் 34வது அதிகாரம், அல்ல 27வது வசனத்தை அப்படியே வாசிங்களேன் சீக்கிரம். இன்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, இந்த வார்த்தைகளை நீ எழுது, இந்த வார்த்தைகளின்படியே உன்னோடும் இஸ்ரவேலோடும் உடன்படிக்கை பண்ணினேன் என்றார். அங்கே அவன் அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் இரவும் பகலும் 40 நாள் கர்த்தரோட இருந்தான். அவன் 10 கற்பனைகளாகிய உடன்படிக்கையின் வார்த்தைகளை பலகைகளில் எழுதினான். ஆமென். அப்ப மோசே குறித்து நம்ம பார்க்கிறோம். அவர் சொல்றாரு, நீ இந்த வார்த்தைகளை நீ என்ன பண்ண, எழுது அப்படின்னு சொல்லி. 28வது வசனம், அங்கே அவன் அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் இரவும் பகலும் 40 நாள் கர்த்தரோட இருந்தான். ஒரு அலையிலேயே சொல்லுங்க. அல்லேலூயா. அங்க சாப்பிடவும் இல்லை, தண்ணியும் குடிக்கல. ஆனா யார் கூட இருக்கிறாரு? யார் கூட இருக்கிறாருங்க? ஆமென். மெடிக்கலி இட் இஸ் இம்பாசிபிள், ஆனா ஸ்பிரிச்சுவலி இட் இஸ் பாசிபிள். அல்லேலூயா. மருத்துவம் சொல்லும், மருத்துவர் சொல்றார், 40 நாள் ஒருத்தர் தண்ணி குடிக்கல, சாப்பிடலன்னா செத்து போயிடுவான். ஆனா வேதாகமம் சொல்லுகிறது, நீங்க 40 நாள் தண்ணியோ உணவோ குடிக்காம அவர் சமூகத்தில் இருக்கணும். ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்ப மோசே அவர் சமூகத்தில் இருந்ததுனால, நல்லா புரிந்து கொள்ளுங்க, உணவு கொடுக்காத ஒரு பலனை அங்கே ஆண்டுடைய சமூகம் கொடுத்தது. அல்லேலூயா. ஆமென். அப்ப 40 நாட்கள் அங்க சொல்லப்பட டிஃபைன் பண்ணி சொல்றாங்க, இரவும் பகலும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இரவும் பகலும். இப்ப தேவ சமூகத்துல இருந்த மோசேக்கு ஒரு புது பலன் கிடைச்சதுங்க. ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். அல்லேலூயா. அந்த பலன் என்ன செய்யுது, அது இனிமே போக போதா தெரியும். ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். ஆமென். அப்ப 40 நாட்கள் இரவு பகலும் தேவ சமூகத்துல இருந்தா, அவர் பேச இவ கேட்கிறான், இவ பேச அவர் கேட்கிறா. அப்ப அங்க வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க, மோசேக்கு ஆண்டவர் சித்திரை மொழியில பேசினாராம். சொல்லுங்க, என்ன மொழிங்க? என்ன மொழிங்க? சித்திரை மொழி. அது என்ன சித்திரை மொழினா? படக்காட்சி, ஆசரிப்பு கூடாரம் அப்படின்னு ஆண்டு தியரியா சொல்றது இல்லை. அவர் சொல்லும் போதே அந்த படம் என்ன ஆகும் தெரியும். அந்த பிக்சர் அப்படியே காண்பித்து இப்படி பேசுறாரு. இதுதான் நீளம், இதுதான் அகலம், இதுதான் அந்த திரைச்சிலை, இப்படிதான் போடணும், இது பிரகாரம், இது உட்பிரகாரம், இது பரிசுத்த ஸ்தலம், அப்படியே எல்லாத்தையும் அவர் சொல்ல 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 பார்த்தீங்க அப்படின்னா மோசேக்கு அப்படியே எல்லாம் பதியுது. ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். ஆமென். அப்ப இந்த பேச பேச ஆண்டுடைய சமூகம், ஆண்டுடைய பிரசனம் அப்படியே உட்கார 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 மோசேக்குள்ள ஒரு புது பலன் இறங்கி வந்துகிட்டே இருக்கு. அல்லேலூயா.
நான் இப்படி பார்க்குற பரலோக தேவன் இறங்கி வந்து மோசையோடு பேசினதுனால அந்த பரலோகத்தின் வாழ்க்கையை அங்கே வாழ ஆரம்பிச்சிட்டார். அல்லேலூயா. ஆமென். அந்த பரலோக பலன் இறங்கி வர ஆரம்பிச்சிருச்சு. அப்ப அவர் சொன்ன காரியங்களை எல்லாவற்றையும் அப்படியே எழுதி கொண்டாரு. எழுதி கொண்டு அடுத்து என்ன நடக்கிறது? 29 வசனத்தை வாசிங்களேன். மோசே சாட்சி பலகைகள் இரண்டையும் தன் கையில் எடுத்துக்கொண்டு சீனாய் மலையிலிருந்து இறங்குகிற போது தன்னோட அவர் பேசினதினாலே தன் முகம் பிரகாசித்திருப்பதை அவன் அறியாதிருந்தான். அப்ப நல்லா கவனிங்க. அந்த 40 நாட்கள் தேவ சமூகத்துல இருக்கிறான். ஒரு பலன் வருது. அந்த பலன் என்ன செய்தது? இவருடைய முகத்தை பிரகாசிக்க செய்தது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அவரோட முகம் என்னாச்சுங்க? அவரோட முகம் ஆனா மோசேக்கு தெரியல. என் முகம் எனக்கு தெரியுமா? இப்ப கண்ணாடியில பார்த்து தெரியும். இப்படியே தெரியுமா? தெரியாது. மோசேக்கு தெரியல. அடுத்து என்ன நடக்குது? 32 வசனம் சீக்கிரம் வாசிங்களேன். பின்பு இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் அவனிடத்தில் சேர்ந்தார்கள். அப்பொழுது அவன் சீனாய் மலையில் கர்த்தர் தன்னோட பேசினவைகளை எல்லாம் அவர்களுக்கு கற்பித்தான். மோசே அவர்களோட பேசி முடியும் அளவும் தன் முகத்தின் மேல் முக்காடு போட்டிருந்தான். ஆமென். அப்ப அங்க சொல்லப்படுகிறது, மோசேனோட முகத்தை யாரும் பார்க்க முடியல. சுருக்கமாய் சொன்னா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்படி ஒரு பிரகாசம். ஏன்னா அவன் 40 நாட்கள் தேவ சமூகத்துல இருந்தான். அல்லேலூயா. அங்க சொல்லப்படுற கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் கர்த்தர் என்ன கொடுக்கிறாருங்க? புது பலன். சொல்லுங்க, என்ன கொடுக்கிறாரு? புது பலன். அந்த புது பலன்றது இப்படி மாத்திரம் இருக்காது, அது இப்படியும் இருக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அது இப்படியும் இருக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அது இப்படியும் இருக்கும். புரிஞ்சவங்க மாத்திரம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. ஆமென். அப்ப அந்த இடத்துக்கு அந்த பலன் எப்படி வேலை செய்யணும்? இப்போ மோசே 40 நாள் இருந்துட்டான். சாப்பிடல, தூங்க எல்லாம் அப்படியே தேவ சமூகத்தில் இருக்கும் பொழுது ஒரு பலன் இறங்கி கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். அந்த பலன் ஜனங்களுக்கு மத்தியில் எப்படி வெளிப்பட்டது? ஆரோன் இருக்கிறாரு, மீரியாம் இருக்கிறாங்க, எவ்வளோ மற்ற நபர்கள் இருந்தாலும் மற்ற எல்லா நபர்களை காட்டிலும் இந்த மோசேனுடைய முகம் அது பிரகாசித்தது. ஆமென். இவர் முகத்தை மறைக்கலன்னா யாரும் அவர்கிட்ட நின்று என்ன பண்ண முடியாது? பேச முடியாது. முகத்தை மறைச்சாதான். அல்லேலூயா. ஆமென். அப்ப நான் தான் சொல்றேன், கர்த்தருக்கு காத்திருக்கிறவளோ ஒரு புது பலன் அடைகிறாங்க. அல்லேலூயா. ஆமென். நான் சொல்றேன், அந்த பலன் இங்க மாத்திரம் இல்லை, நான் சொல்லுகிறேன் அந்த பலன் இங்க கொடுக்கிறாரு. ஒரு சிந்தனையில கொடுக்கிறார். அந்த பலனை எங்க கொடு? உங்க இருதயத்துல கொடுக்கிறார். அந்த பலனை எங்க கொடுக்க? உங்க பொருளாதாரத்துல கொடுக்கிறார். அந்த பலனை எங்க கொடுக்கிறாரு? உங்க தொழில், வியாபாரம் எதுவோ அந்த இடத்துல எல்லாம் அந்த பலன் வேலை செய்ய ஆரம்பிக்கும். அல்லேலூயா. ஆமென். அதுதான் சொல்ல, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாத்தையும் செய்ய எனக்கு ஆமென். அந்த பலன் சோர்ந்து போகிறவங்களுக்கு என்ன கொடுக்கிறாரு? பலன். கர்த்தருடைய சமூகத்துல காத்திருக்கிறவர்களுக்கு புது பலனை கொடுக்கிறார். நான் சொல்லுகிறேன், சோர்ந்து போய் இருக்கிற நபருக்கு கொடுக்கிற பலனை விட அவருடைய சமூகத்துல காத்திருக்கிற நபர்களுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். எலியா சாப்பிட்டுட்டு 40 நாட்கள் நடந்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆனா மோசே ஆணுடைய சமூகத்துல காத்திருந்தே 40 நாள் அங்க இருந்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். பூமியில நம்ம நடந்து போறது ஒரு பக்கம் இருந்தாலும் அவருடைய சமூகத்துல காத்திருப்பது, அங்க சொல்ல அப்பமும் புசிக்கல, தண்ணியும் குடிக்கல. அப்ப மெடிக்கலி இட் இஸ் இம்பாசிபிள், பட் ஸ்பிரிச்சுவலி காட் வில் மேக் இட் பாசிபிள். கர்த்தர் அதை வாய்க்க செய்கிற தேவன். நான் சொல்லுகிறேன், நீ சோர்ந்து போய் வந்தாலும் உங்களுக்கு பலன் உண்டு. அவருடைய சமூகத்துல காத்திருக்கிறீங்களா? ஒருவேளை நான் யாருக்கும் சொல்லலை பாஸ்டர், நான் சில காரியத்துக்காக நான் ஜெபிக்கிறேன், என்னுடைய தனிப்பட்ட காரியம், திருமண காரியம், வேலை காரியம், படிப்பு காரியம், சில பண தேவைகள், ஏதோ ஒன்று பர்சனலாக வச்சு நான் ஆண்டோடைய சமூகத்தில் நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன்னு ஜெபிக்கிறீங்களா? கர்த்தர் உங்களுக்கு ஒரு புது பலனை கொடுக்கிறார். கண்களை மூடலாம அப்படியே இருக்கிற இடத்துல அப்படியே கண்களை மூடி ஆண்டரை நோக்கி பார்த்து, இந்த காலை நேரத்துல சோர்ந்து போகிற உள்ளமே உனக்கு பலன் உண்டு. கர்த்தருடைய சமூகத்துல காத்திருக்கக்கூடிய இருதயமே உனக்கான ஒரு பலன் உண்டு. அந்த பலன் உன்னை வித்தியாசப்படுத்தும். அந்த பலன் உன்னை வேறுபடுத்தி காண்பிக்கும். அந்த பலன் உன் வாழ்க்கையில இதுவரை நடக்காததை நடக்க செய்யும். இந்த சீசன்ல இந்த காரியங்களை தியானிக்கும் போது ஆண்டவர் இடைப்பட்ட ஒரு காரியம் அதுதான். அந்த பலனை நம்ம பெற்றுக்கொள்றோம்னா இதுவரை செய்யாததை உங்க வாழ்க்கையில செய்வீங்க. சிம்சோன் ஆண்டவரிடத்துல மன்னிப்பு கேட்ட, ஆண்டவரை ஒரு விசை, ஆண்டவரே என் மேல மனம் இறங்கு, இந்த ஒரு விசை என்னை பலப்படுத்துங்க. அந்த பலனை அவன் பெற்றுக்கொண்டு அந்த தூண்களை அசைத்தான். வேதம் சொல்லுகிறது, அவன் வாழ்ந்த நாட்களில் கொன்று போட்டதை காட்டிலும் அந்த இடத்துல நின்ன இடத்துல அவன் வாழ்ந்த பொழுது எங்கெங்கயோ ஓடுனான், யுத்தம் செய்தான், என்னென்னமோ செய்தான். அதுலெல்லாம் மேற்கொள்ள முடியாத மனிதர்களை அந்த ஒரு பலனை பெற்றுக்கொண்டு நின்ன இடத்திலேயே அநேகரை வீழ்த்தி மடித்தான். அந்த ஒரு பலனை கர்த்தர் இன்னைக்கு கொடுக்கிறாருங்க. இருக்கிற இடத்திலேயே
நீ கர்த்தருக்கு காத்திருக்கிற ஒரு அனுபவம். அன்பு உள்ளமே, அன்பு இருதயமே, கடந்த நாட்கள் உன் வாழ்க்கையில் அநேக பொருளாதாரம் இருந்துச்சு. ஆனா அவைகளை எல்லாம் லாக்கா, அநேக எல்லாம் நஷ்டம். அநேக நீ கொடுத்து உதவின ஒரு கரம், கொடுத்து உதவின ஒரு இருதயம். ஆனா இந்த நாளில யார் எனக்கு உதவி செய்வார்கள், யார் எனக்கு ஆறுதல் செய்வார்கள் என்று சொல்லி இன்னைக்கு மனுஷனோட முகத்தை யோசித்து கொண்டு இருக்கிற இன்னைக்கு ஆண்டு சொல்றாரு, இல்ல மகனே, இல்ல மகளே, நீ என்னுடைய சமூகத்துல மாத்திர காத்துரு. நான் சொல்றேன், நாளைக்கு சிலரோட வாழ்க்கையில கர்த்தர் நன்மையை செய்யறாருங்க. இந்த வீக்ல கர்த்தர் சில நன்மையை செய்யறாரு. உன் ஜெபம் எட்டப்படும் போது இந்த மாதத்துல உன் தேவைகளை கர்த்தர் சந்திக்கிறார். நீ காற்றை காண மாட்டாய், மழையை காண மாட்டாய். உன்னோட வாய்க்கால் நிரம்புகிறது, உன்னோட தேவைகள் சந்திக்கப்படுகிறது, உன்னோட காரியங்களை கர்த்தர் ஜெயமாய் மாற்றுகிறார். அது நடக்குமா? நடக்கும். அந்த காரியங்கள் கைக்குடி வருமா? நடக்கும். கர்த்தர் அந்த காரியத்தை எல்லாவற்றையும் சில நன்மையை அதை சொல்ல உன்னை தேடி வர பண்ணுகிறார். அது உன்னை தேடி வரும். நீ அலையிறது இல்லை, நீ மனுஷனுடைய கதவுகள் நீ தட்டுறது இல்லை. உண்மையா நீ ஆண்டோட சமத்தை நோக்கி பார்ப்பாயானால், ஜெபிப்பாயானால், திறப்பிலே நிற்பாயானால், நான் சொல்லுகிறேன், உங்களை தேடி வருது, உங்களை தேடி வருது. உங்க உள்ளத்தை பார்த்து சொல்லுங்க, அது தேடி வருது. அந்த நன்மை தேடி வருது, உன் வீட்டை நோக்கி அது ஓடி வருகிறது. கர்த்தர் அதை வரச் செய்கிறார். எலியா சோர்ந்துட்டாங்க, ஆனா பரலோகம் சோர்ந்து போகவில்லை. நீ சோர்ந்தது உண்மைதான். ஒருவேளை நீங்க உங்க ஓட்டத்துல தடுமாறுறது உண்மைதான், நீங்க கொஞ்சம் ஸ்லோ ஆனது உண்மைதான். ஆனா உன்னை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர், உன்னை வேறு பிரித்த தேவன் உண்மை உள்ளவர், உனக்கு வாக்கு பண்ணின தேவன் உண்மை உள்ளவர். அவர் சொல்லியும் செய்யாது இருப்பாரோ, அவர் வசனித்தும் நிறைவேற்றாது இருப்பாரோ. அவர் சொல்லாகும், கட்டளையிட நிற்கும். அவர் பலனையும் அவர் புது பலனையும் இந்த காலை நேரத்தில் உங்களுக்கு கட்டளையிட அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆண்டவர் கூட பேசியிருக்கார். சொல்றவங்க மாத்திரம் நல்ல 2 கரங்களை தட்டி தட்டி தட்டி, ஆண்டவர் இதிலும் மேலானதை, இதிலும் பெரியதை, இதிலும் சிறந்ததை என் ஆண்டவர் செய்வதற்கு எனக்கு பலன் தருவார். ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேலைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, மட்டும் எங்களை நடத்தினீர், இனியும் எங்களை அன்றை நீ நடத்த போகிறீர். அன்றை சோர்ந்து போகிறவனுக்கு பலனையும், அன்றே உடைய சமூகத்தில் காத்திருக்கிறவர்களுக்கு புது பலனையும் அன்றை நீர் கட்டளையிடுகிற தேவன். அப்பா, அன்றை யோபுவை போல, அன்றை எலியாவை போல நாங்கள் சோர்ந்து இருப்போமே, ஆனால் அன்றை அடுத்து அந்த பலனை பெற்றுக்கொண்டு நாங்கள் செய்கிற காரியம் ஆண்டவரை அது வரலாற்றை திருப்பட்டும். அன்றை ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஆண்டவரை கொண்டு வரட்டப்பா. அதே போல ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கிற ஆண்டவரை ஒரு தானியேலை போல, ஆண்டவரே ஒரு மோசேயை போல, ஆண்டவரே எங்களோட வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு ஆண்டவரே ஒரு அசைவு ஏற்படட்டும். ஆண்டவரே தேசங்களுக்கு, ஆண்டவரே எங்க பகுதிகளுக்கு, ஆண்டவரே எங்களோட குடும்பத்தின் காரியங்களை ஆண்டவரே நாங்கள் கண்டுகொள்ள, ஆண்டவரே நன்மையானதை தீர்மானிக்க, ஆண்டவரே நாங்கள் தொடர்ந்து முன்னெடுத்து செல்ல எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எதை நினைத்து நாங்கள் சோர்ந்து போயிருந்தாலும் இன்னைக்கு ஆண்டவர் இந்த காலை வேளை நம்முடைய வார்த்தைகளை ஆற்றட்டும், எங்களை தேற்றட்டும், ஒரு புது பலனை எங்களுக்கு கட்டளையிடட்டும் சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். சுகபத்திரமாய் கொண்டு வந்தீங்க, சுகபத்திரமாய் நம்முடைய பிள்ளைகளை நீர் கொண்டு செல்லுங்க, எந்த தடைகள் இல்லாதபடி நீங்க நடத்துங்க. மீதியான ஆராதனைகளை நீங்க பொறுப்பெடுங்க, உடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆசீர்வதிங்க, ஆளுகை செய்யுங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபத்தை எடுக்கிறோம் ஜீவனுள்ள தகப்பனே, அவன் சபை செய்து சொல்லி நாத்துமா என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை சோத்தரி, என் ஆத்துமாவே கர்த்தரையே சோத்தரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். உடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பரிசுத்தாவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் இன்றும் என்றும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் என்றைக்கும் கர்த்தருடைய வார்த்தைகளை போதித்த பாஸ்டர் மனோஜ் அவர்களோடு உடைய குடும்பத்தோடு இருப்பதாக. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. ஒருவருக்காக ஒருவர் வாழ்த்து